இப்பொழுது இந்த பயிற்சியை நாம் துவங்குவோம். பொதுவாக இசை பயிற்சின்னா இசைக்கு ஸ்ருதி தாளம் இல்லைன்னா இசை கிடையாது. ஸ்ருதி மாதா லயம் பிதான்னு சொல்லுவாங்க. ஒரு உயிருக்கு எப்படி தாயும் தந்தையும் முக்கியமோ அதே மாதிரி இசை என்கின்ற ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன். இசைக்கு ஸ்ருதியும் தாளமும் இல்லாட்டினா அது இசை இல்லை. அந்த முறையில் நாம் இப்பொழுது முதல்ல ஸ்ருதி சேர்க்கணும். ஸ்ருதி சேர்த்துக்கிட்டு தான் நம்ம பயிற்சி பெறணும். அந்த முறையில் இந்த ஸ்ருதியோடு நான் நம்முடைய பஞ்சாட்சர மந்திரமாகிய ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்லி நான் ஸ்ருதி சேர்க்க உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். நான் எப்படி சொல்கிறேனோ அதே முறையில் அதே நீங்கள் பின்பற்றி சொல்லுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் கர்நாடக சங்கீதம் பயிற்சி பெற்றீங்கன்னா தெரியும். சா பா சா பா சா இப்படி சொல்லி கொடுத்து தான் பாட்டு துவங்குவாங்க. இது வாய்ப்பாட்டுக்குனாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்டல் வாத்திய இசைக்கும் சரி, இந்த முதல்ல இந்த சாப்பாசா சொல்லி சுதி சேர்த்துட்டு தான் பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த சாப்பாசாக்கு பதிலாக இந்த ஓம் நமசிவாயன்னு சொல்லி சுதி சேர்க்குறோம். நான் சொல்கிறேன், நல்லா கவனித்து நீங்கள் திருப்பி பாடுவோம். ஓம் நம சிவாய. இதற்கு பேர் கீழ்நிலைன்னு சொல்றது. கீழ்நிலை. அடுத்தது நடுநிலை. ஓம் நம சிவாய. அடுத்தது மேல்நிலை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இசை கற்றுக்கிறதுக்கு இது ஸ்ருதி சேர்றது தான். ஸ்ருதி சேராட்டினா அப்புறம் பாட்டு கற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓம் நம சிவாய. 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 இப்போ இந்த கீழ்நிலை சொல்லும்போது ஒரு சில பேர் இந்த நடுநிலையை சொல்றீங்க, ஒரு சில பேர் கீழ்நிலையை சரியா சொல்றீங்க. பரவாயில்ல, அது பாட தான் பாட்டுங்கிற மாதிரி பாட தான் பாட்டு வரும். இப்போ சுதி சேர்ந்துட்டோம், இந்த சுதியும் சேர்ந்துட்டோம். அதே சமயத்தில் நம்மளுடைய பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஜெயிச்சிட்டோம். அடுத்ததாக இந்த தேவாரத்தில் பண்ணி செயலில் பார்த்தீங்கன்னா முதல்ல பாடக்கூடிய பாடல் நால்வர் துதி. நம்முடைய சமயாச்சாரியார்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், இந்த நால்வர் தான் நமக்கு குருநாதர்கள். இந்த நால்வரையும் நாம் துதித்து விட்டு தான் அவர்களை போற்றி ஒரு பாடல் பாடிவிட்டு தான் அடுத்தது போகணும். அந்த முறையில் நான் 2 நாள்வர் துதி உங்களுக்கு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கேன். ஏன்னா 12 நாள் நாம் இங்கே பயிற்சி இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு துதி, அடுத்த நாளைக்கு இன்னொரு துதி பாடலாம். அந்த முறையில் இன்றைய தினம் உமாவதி சிவாச்சாரியார் அருளை செய்த
பூழியர்கோன் வெப்பொழித்த என்கின்ற பாடலை உங்களுக்கு நான் சொல்லி பாடி காட்டுகின்றேன். இந்த பாடல் கம்பீர நாட்டை என்கின்ற ராகத்திலே அமைந்தது. விருத்தமாக பாடுகிறோம். விருத்தமாக பாடுறோம்னா தாளம் கிடையாது. தாளம் இல்லாமல் பாடும் பாடலுக்கு விருத்தம் என்று பெயர். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடுறேன், கேட்டு பாடுவோம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்துண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி இந்த பன்னீர் திருமுறை திரட்டு தொகுப்புல முக்கால்வாசி பாடல் நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த பாடல் தான், உங்களுக்கும் தெரிந்த பாடல் தான். ஏதோ ஒரு சில பாடல்கள் தான் புது பாடலாக இருக்கும். ஏன்னா தெரிந்த பாடலாக இருந்தாலும் இதெல்லாம் திருமுறை எத்தனை தடவை பாடினாலும் அதுக்கு பலன் உண்டு. ஏதோ இன்னைக்கு பாடிட்டா இது பழைய பாட்டுன்னு அர்த்தம் கிடையாது. சினிமா பாட்டுக்கு தான் அந்த மாதிரி பழைய பாட்டு புது பாட்டுலாம். திருமுறை தேவாரெல்லாம் என்றைக்குமே புது பாட்டு தான் இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருக்கலாம். அதனுடைய சுவையும் குன்றாது, பக்தியும் குன்றாது. பாட பாட சுவையும் பக்தியும் கூடிக்கொண்டே தான் போகும். அதனால் நிறையா பாடல்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல்கள் தான். ஒரு சில பாடல்கள் தான் புது பாடலாக இருக்கும். அடுத்ததாக பிடியதன் உரிமை என்கின்ற பாடல். நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, அதில் நேரம் ரொம்ப போயிடும். எல்லா விளக்கமும் நான் அதிலே போட்டிருக்கேன். என்ன ராகம், யார் பாடினது, என்ன தாளம், அது பார்த்துக்கணும். இப்போ பிடியதன் உரிமை தாளத்தோடு பாடுற பாட்டு, ஆதி தாளத்தில். பிடியதனூறு உமை கொளமிகு கரியது பிடியதன் வழி கொடுதனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி பலமுறை இறைய பிடியதனூறு உமை கொளமிகு கரியது வழி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வலி பல முறை இறையே
கடி கணபதி வர அருவினன் மீது கொடை கடி கணபதி வர வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் நங்கடம்பனை தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே அடுத்ததாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். திருஞான சம்பந்தர் 3 வயதிலே பாடிய ஞானப்பால் உண்டு பாடிய அற்புத திருப்பதிகம். இந்த பாடல் அதற்குரிய ராகம் தாளம் எல்லாம் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மகிசூடி காடுடைய சுடலை பொதி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே வீடுடைய பெம்மான் இவனன்றே இந்த கடைசி பாடலை இதே மாதிரியும் பாடலாம். இது முதல் பாட்டு எப்படி பாடுறோமோ அப்படியும் பாடலாம். நான் இன்றைக்கு அதை பாராயண முறையில் எப்படி அதை பாராயணம் செய்யும்போது எப்படி பாடுறோமோ அந்த முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. இப்படி
பாராயணங்களில் பாடும்போது ஆதி தாளம் வரும். முதல்ல நம்ம பாடினது ரூபக தாளம், ஆதி தாளத்தில் வரும். அரு நெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய, அரு நெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தல் உரை செய்த, ஒரு நெறிய திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அந்த மாதிரி பாடிட்டு கடைசியா திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. கடைசி வரியை மட்டும் ஒரு தடவை இந்த முதல் பாட்டில் எப்படி பாடுறோமோ அதே மாதிரி பாடி முடிக்கலாம். இப்போ முதல் திருமுறை இன்றைக்கு முதல் பாட்டு பாடிட்டோம். அடுத்த ஒரு பாட்டு இருக்குது, அது நாளைக்கு பாடலாம். அடுத்ததாக இந்த இரண்டாவது திருமுறையில் முதல்ல உள்ள பாட்டு இது வந்து அதெல்லாம் விவரம் போட்டிருக்கேன். என்ன யார் எங்கே பாடினது, எந்த ஊரில் பாடினது, அதெல்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இந்த தாளம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான தாளம். இதுக்கு ஒரு கண்டச்சாப்புன்னு போட்டிருப்பாருங்க. கண்டச்சாப்புன்னா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக் இப்படி போட்டால் கண்டச்சாப்பு இப்படி தான் போடணும். கண்டச்சாப்பு தாளம். கண்காட்டு நூதலானும் கனல் காட்டும் கையாரும், கண்காட்டு பெண் காட்டும் குருவானும் பிறை காட்டும் சடையானும், பெண் காட்டும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும், பண்காட்டும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே, வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே, தன் பொழில் சூழ் சண்பயர்கோன் தமிழ் ஞான சம்பந்தன், தன் பொழில் சூழ் சண்பயர்கோன் வெண்பொலி வெண்பிறைச்செல் நீ விகிர்தன் ஊரை வெண்காட்டை, வெண்பொலி பண்பொலி செந்தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார், பாடிய பத்திவை வல்லார், மண்பொலிய வாழ்ந்தவர் போய் வான்பொலிய புகுவாரே, மண்பொலிய வாழ்ந்தவர்
பாடல் நான் இது வரைக்கும் இந்த பயிற்சியில் நான் சொன்னதில்லை. இது ஒரு புது பாடல் வச்சுருந்தேன். இந்த ஆண்டு தான் இந்த பாட்டை நான் சொல்லித்தரேன். இது 2வது திருமுறையில் இந்த பாடலை நாம் இன்று பாடணும். அடுத்து 3வது திருமுறைக்கு போவோம். 3வது திருமுறையில் முதல் பாடலாக ஆடினாயினர். இந்த பாட்டை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த ஆடினாயினர் எங்களுடைய இந்த அறக்கட்டளையுடைய ஒரு முதல்ல பாடுற பாடல். இந்த ப்ரேயர் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இறை வணக்க பாடல். ஏன்னா இந்த பாடலில் நிறையா இறைவனே இசையோடு பாடுகின்றான்லாம் வருது. பாடல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆடினாயினது நெய்யோடு பார்த்தயிரு அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமா நாடினாய் இடமா நரங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமோ பாடினாய் பல்தடை பனிகால் கதிர்வன் திங்கள் பல்தடை பனிகால் கதிர்வன் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம தொல்வினையே சூடினாய் அருளாய் சுருங்கயம தொல்வினையே. அடுத்ததாக இந்த பாடலை பாருங்க. பாடினாய் மறையோடு பல்கீதமும். இறைவன் தான் வேதத்தை ஓதுகின்றான், இறைவன் தான் பாடுகின்றான். பாடினாய் மறையோடு கீதம்னா பாட்டுக்கு பேர், கீதம்னா பாட்டுக்கு ஒரு பேர் உண்டு. இறைவனே பாடுகின்றான்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பாடலை நாங்கள் இறை வணக்க பாடலாக இந்த அறக்கட்டளையின் எந்த விழா நடந்தாலும் இந்த பாடலை தான் முதலிலே பாடுவோம். அடுத்து நாறு பூம்பொழி. நாறு பூம்பொழில் நன்னிய காழியுள் நாறு பூம்பொழில் நான் மறை வல்ல ஞான சம்பந்தம் ஊரும் தமிழான் உயர்ந்தாருரை தில்லை தன்னுள் ஊரும் தமிழான் உயர்ந்தாருரை தில்லை தன்னுள் ஏற்கொள்
இசையால் சொன்ன பத்திவை சிற்றம்பலத்து ஈசனை இசையால் சொன்ன பத்திவை கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே. கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே. இந்த பாடல்ல சிற்றம்பலத்து ஈசனை இசையால் சொன்ன பத்திவை அவர் தாம் பாடின இசையோடு தான் நான் பாடினேன்னு அவரே அகச்சாட்டா சொன்னார் பாருங்க. சிற்றம்பலத்து ஈசனை இசையால் சொன்ன பத்திவை கூறுமாறு வந்தார். இசையோடு நான் பாடிய இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவர்கள் உயர்ந்தாரோடும் கூடுவரே. உயர்ந்தார்னா யார்? தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களோடு நம்ம எல்லாம் கொண்டு செய்விப்பாராம் நம்முடைய சிவபெருமான். சிற்றம்பலம், அதனால் இந்த பாட்டு ரொம்ப பொருத்தமான பாடல், இறைவணக்கத்துக்காக பாடக்கூடிய பாடல். சிற்றம்பலத்து ஈசனை இசையால் சொன்ன பத்திவை கூறுமாறு வந்தார் உயர்ந்தாருடன் கூடுவரே. தொல் புகழ் ஏந்து சிற்றம்பலத்து ஈசனை இசையால் சொன்ன பத்திவை இசையால் சொன்ன பத்திவை ஈசனை பத்திவை கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே. இப்பொழுது மூன்றாம் திருமுறையில் முதல் பாடல் பார்த்துட்டோம். அடுத்த பாடல் நாளைக்கு பார்க்கலாம். நான் ரொம்ப சீக்கிரமாக நடத்திட்டு போகிறேன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இப்போ நடக்கிற இந்த நிகழ்ச்சி அப்படியே நாளைக்கு காலம்பரை நீங்கள் யூடியூப்பை ஆன் பண்ணி அறநருள் 2026ன்னு போட்டிங்கன்னா இன்றைய ஒளிப்பதிவு எல்லாமே நாளைக்கு யூடியூப்பில் வரும். நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு எத்தனை தடவை வேணாலும் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுட்டு நீங்கள் அதை போட்டு பார்த்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப இந்த காலத்தில் எந்த ஒரு கலையும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விஞ்ஞான வசதி உள்ள காலம் இது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். என்ன இப்படி கிடுக்கிடுன்னு பாடிட்டு போகிறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு தடவை கற்றுக்கிட்டாலும் நாளைக்கு நீங்கள் உங்கள் ஆயுள் காலம் வரை நீங்கள் அதை கேட்டு படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மூன்று திருமுறை முடிந்து 4ஆம் திருமுறையில் முதல் பாடல் கூற்றாயன வாரு. எல்லோரும் தெரிந்த பாடல் தான். கூற்றாயினவாறு விலக்ககிலே கூற்றாயினவாறு கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது எப்பொழுதும் தோற்றாயினவாறு
தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே தோற்றாதன் வயிற்றின் உடரோடு துடக்கி முடக்கிட உடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கழில ஆற்றேன் அடியேன் அதிகை வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே போர்த்தாய் அங்கோர் ஆனையின் ஈருரி தோல் போர்த்தாய் அங்கோர் ஆனையின் உறங்காடரங்கா நடமாட வல்லாய் உறங்காடரங்கா நடமாட வல்லாய் ஆத்தான் அரக்கன் தனை மால்வரை கீழ் ஆத்தான் அரக்கன் தனை மால்வரை அடர்த்திட்டருள் செய்தது கருதாய் அடர்த்திட்டருள் செய்தது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் வேர்த்தும் புரண்டும் என் வேதனையான விலக்கிடாய் என் வேதனையான விலக்கிடாய் ஆத்தார் புனல் சூழ் அதிகை கழில ஆத்தார் புனல் சூழ் அதிகை கழில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே இந்த தேவாரத்தில் நவரோஸ் பண்ணுன்னு ஒரு 4 பண்கள் இருக்கு. பண் காந்தாரம், காந்தார பஞ்சமம், இல்லை பண் காந்தாரம், பேந்தை காந்தாரம், பண் கொல்லி, கொல்லி கவ்வானம். இந்த 4 பண்களுக்கும் நவரோஸ் என்கிற ராகம். இந்த நவரோஸ் ராக பண்ணில் வர்ற பாடல்னா இந்த மத்தியம சுதி வச்சுட்டு தான் பாடணும். அதுதான் ஒரு சம்பிரதாயம். அது இப்படி பாடினா தான் நல்லாவும் இருக்கும். அடுத்தது 5ஆம் திருமுறைக்கு போவோம். 5ஆம் திருமுறையில் வேதநாயகன். இந்த பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த வகுப்பில் நடத்தினதில்லை. ஒரு புது பாடல். இந்த திருக்குறுந்தொகைன்னு ஒரு பகுதிங்க. திருமுறை 12 திருமுறையில் 5ஆம் திருமுறையில் ஒரு 100 பதிகம் இருக்குது. அதுக்கு வந்து பண்ணுன்னு பெயர் கிடையாது. தலைப்பில் பார்த்தீங்கன்னா திருக்குறுந்தொகைன்னு தான் இருக்கும். இந்த திருக்குறுந்தொகையை வந்து அந்த காலத்தில் எனக்கு என்னுடைய ஆசிரியர் எல்லாமே அவர்களுக்கு விருப்பமான ராகத்தில் வெட்டு அமைச்சு பாடி வந்துட்டுருக்காங்க. அந்த முறையில் எனக்கு என்னுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடல் தான், 2 பாடல் தான் நான் போட்டிருக்கேன் இந்த வருஷம். வேதநாயகன் இது வந்து சாரமதி ராகம் அதில் போட்டிருக்கெல்லாம். நான் பாடி காமிக்கிறேன், பாடுங்க. வேதநாயகன் வேதியர் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் வேதநாயகன் வேதியர்
மாதின் நாயகன் மாதவர் நாயகன் நாயகன் மாதவர் நாயகன் ஆதி நாயகன் ஆதி ஆதி நாயகன் ஆதிரை நாயகன் ஆதி ஆதி நாயகன் ஆதிரை நாயகன் ஆதி நாயகன் பூதநாயகன் பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் நூறு கோடி பிரமர்கள் 6 கோடி நாராயணர் அங்கனே 6 கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஏறு கங்கை ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே இது என்னுடைய வாத்தியார். நான் பாடசாலையில் படிக்கும்போது திருக்கலர் சுந்தரேச தேசிகர்ன்ட்டு பெரிய மகா வித்வான் திருமுறையில், அவர்கிட்ட தான் நான் 5 ஆண்டு கபாலீஸ்வரர் கோயில் தேவார பாடசாலையில் படித்தேன். அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். அடுத்ததாக 6ஆம் திருமுறை, இது திருத்தாண்டகம். இது விருத்தமாகவும் பாடலாம், பாராயண முறையில் தாளத்தோடும் பாடலாம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவில அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள்
தீயழ திண்திலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே போக்கினே அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையாக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோனை மற்றை தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இந்த மாதிரி விருத்தம், இது அரிகாம்போதி ராகத்தில் விருத்தமாகவும் பாடலாம், இப்படி பாராயண முறையில் தாளத்தோடும் பாடலாம். இந்த 6ஆம் திருமுறையிலும் ஒரு 100 பதிகம் இருக்குது. இது முழுமையும் இதே மாதிரி நீங்கள் பாடலாம். அடுத்து 7ஆம் திருமுறையில் ஒரு பாடலை பாடி இன்றைய நாள் வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். 7ஆம் திருமுறை உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல் தான். பித்த பிறை சூடி பெருமானே அருளாள பித்த பிறை சூடி பெருமானே எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் அருட்துறையுள் அத்தா உனக்காழாயினி அல்லே எனலாமே அத்தா உனக்காழாயினி
அல்லேன் எனலாமே. காரூர் புனல் எய்தி கரை கல்வி திரை கையால் காரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி காரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை ஆரூரன் எம்பெருமாற்காள் அல்லேன் எனலாமே. ஆரூரன் எம்பெருமாற்காள் அல்லேன் எனலாமே. ஆரூரன் எம்பெருமாற்காள் அல்லேன் எனலாமே. அன்பர்களே, எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் சுதியோடு பாடுறீங்க. சுதியோடு நீங்கள் பாடும்போது தான் அது எனக்கு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் சுதியை விட்டு பாடினா அது வகுப்பு நடத்துறது ரொம்ப கஷ்டம். அது அந்த ஆசிரியருக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். எல்லோரும் சுதியோடு நல்லா சுத்தமாக பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த 12 நாளும் தொடர்ந்து வாங்க. இது ஒரு பெரிய தவம், இது ஒரு பெரிய வழிபாடு, சிவ வழிபாடு, பெரிய ஒரு சிவ புண்ணியத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இந்த 12 நாளும். அதோடு இல்லை, இதெல்லாம் ஒரு நல்வினை பயன். நீங்கள் போன பிரிவில் செய்த நல்வினை பயன் தான் நீங்கள் இந்த மனித பிரிவை எடுத்தது. அது இந்த மாதிரி மனித பிரிவு எடுத்து அந்த தேவார திருவாசலம் பாடுறது இன்னும் ரொம்ப ரொம்ப புண்ணியம். உங்களுடைய பாவங்கள்லாம் கழிந்து போகும், புண்ணியம் பெருகி கொண்டே போகும். தொடர்ந்து வாங்க, 12 தினம் வாங்க. உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் சொல்லி அவர்களையும் அழைத்து வாருங்கள். தொடர்ந்து நம்ம இன்னொரு 12 நாளைக்கு நல்லா இதை செம்மையாக செய்யலாம். இன்றைய தினம் அடுத்தடுத்த நிகழ்ச்சி இருக்கின்றது. அடுத்து 3:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் தருமபுர ஆதீனத்திலிருந்து பாடசாலை ஆசிரியரும் மாணவர்களும் இங்கே பாடுகிறார்கள் பக்கவாத்தியத்தோடு. அதை கேளுங்கள். அதற்கப்புறம் பெரிய புராண தொடர் விரிவுரை அரங்கம் இன்றைக்கு துவங்குகிறது, அதையும் கேளுங்கள். அதுக்கப்புறம் 6 மணி அளவில் தருமபுர ஆதீனம் மகா சன்னிதானம் இங்கே வந்து விட்டார்கள். அவர்கள் இங்கே இந்த விழாவுக்கு ஆசியுரை வழங்கி ஒரு மூத்த ஓதுவா மூர்த்திக்கும் ஒரு மூத்த தமிழ் பேராசிரியருக்கும் விருது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அதோடு ஒரு 9 குழந்தைகளுக்கு 9 பள்ளி மாணவிகளுக்கு இங்கே பரிசு கொடுக்கிறார்கள். நாங்கள் சென்ற வாரம் ஒரு பள்ளிசை போட்டி நடத்தினோம். அதில் அந்த ஒரு 9 பேர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசு கொடுக்குறோம். அது சன்னிதானம் அவர்கள் கொடுப்பாங்க. அது எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கே வந்திருக்கின்ற அடியார்கள் எல்லோரும் வரிசலாக மேலே வந்திருந்து ஒவ்வொருத்தராக மகா சன்னிதானம் அவர்களிடம் ஆசி பெற்று அவர்கள் திருக்கரங்களால் நீங்கள் திருநீர் பெற்றுக்கொள்ளலாம். எல்லோரும் இருந்து கடைசி வரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை பெறுவோம், நலமுடன் வாழ்வோம் என்கின்ற அறநருள் மகா வாக்கியத்தை கூறி இத்துடன் இந்த பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். நிறைவாக இந்த ஓம் நம சிவாய சொல்லி என்னோட சேர்ந்தே சொல்லுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு சிறிய அறிவிப்பு.